அரலகங்வில பகுதியில் உழவு இயந்திரம் ஒன்று நீரில் மூழ்கி 10 பேர் உயிரிழந்த சோகமான சம்பவம் தணிவதற்கு முன்னர் கதிர்காமத்தில் வேன் ஒன்று நீரில் மூழ்கியதில் 5 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துக்கள் குறித்த மேலதிக தகவல்களை செய்தி அறையிலிருந்து வழங்குகிறார் எமது அலுவலக செய்தியாளர் சிவாந்தினி அசோகன். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் யாத்திரைக்கு சென்ற சிலர் நீரில் மூழ்கி அள்ளுண்ட சம்பவம் ஒன்று நாட்டு மக்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது. கட்டுகஸ்தொட்டியிலிருந்து சென்ற சிலரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். கட்டுகஸ்தோட்டை அம்பத்தென்ன பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்கள் சிலர் இன்று அதிகாலை கதிர்காமத்தை நோக்கி வேனில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இந்த வேன் இன்று அதிகாலை 4:30 அளவில் தட்டகமோ வாவிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வேனின் சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டமையே இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 உயிரிழந்துள்ளனர். வாவியின் சுவர்களுக்கு மத்தியில் குறுகிய மதிலே காணப்படுகின்றது. வாவிக்குள் அவை சரிந்துள்ளன. பஸ் ஒன்றுக்கு இடமளிக்கும் போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த வீதியை புனரமைத்து பாதுகாப்பு வேலிகளை நிர்மாணித்து தருமாறு நாம் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். 6 பேரை கொண்ட வேன் ஒன்று நீரில் மூழ்கிய அதேவேளை அதிலிருந்த 9 வயதான பிள்ளை ஒன்று காப்பாற்றப்பட்டுள்ளது. அவரே விபத்து தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். நீருக்குள் விழுந்து உயிர் தப்பிய பிள்ளை வாவிக்குள் இருந்து கரைக்கு வந்து 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த விடுதி ஒன்றுக்கு சென்று விபத்து தொடர்பில் அங்கிருந்தவர்களுக்கு அறிவித்துள்ளார். சிறு பிள்ளை வரும் சந்தர்ப்பத்தில் நான் இங்கேதான் இருந்தேன். மாமா, அத்தை, தாத்தா மற்றும் பாட்டியை காப்பாற்ற வேண்டும் என அவர் கூறினார். பின்னர் சிறுவனுடன் நான் வாவிக்கு சென்றேன். வேன் வாவிக்குள் இருந்தது. 2 ஜீப்களின் ஊடாக வேனை இழுத்து வந்தோம். விபத்துக்குள்ளாகி இருந்தவர்களை ஜீப்பில் ஏற்றி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தோம். அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் உயிரிழந்திருந்தனர். தொடகம வாவியில் இந்த விபத்து இடம்பெறுவதற்கு முன்னர் உளவு இயந்திரம் ஒன்று அரலகங்வில பகுதியில் நீரில் மூழ்கியது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஒரே வீட்டில் வைக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த உறவினர்கள் 10 பேரின் சடலங்களும் லிங்கினியாகாம விஜயபுர கிராமத்தில் அமைந்துள்ள அவர்களின் தாய் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஹரணை, லிங்கினியாகாம, தெய்யத்த கண்டிய, விஜயபுர மற்றும் செலசும்காம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு உறவினர்களை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இவர்கள் இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன இன்று மாலை உயிரிழந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்த 10 பேரின் இறுதி கிரியைகளுக்காக தலா 20,000 ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் நீடி எல்விஸ் தெரிவித்தார். அரலகங்வில பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான தகவல்களை ஆராய்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் அப்பகுதிக்கு சென்றிருந்தார். தெய்யத்த கண்டியவிலிருந்து செவனப்பட்டிய பகுதியை நோக்கி செல்வதற்காக இந்த 21 பேரை கொண்ட குழுவினர் இசைடி கால்வாய் ஊடான இந்த குறுக்கு வீதியை தெரிவு செய்தார்கள். கால்வாயை பார்வையிடும் நோக்கில் இவர்கள் இந்த வீதியில் சென்றுள்ளதாக உறவினர்கள் எமக்கு தெரிவித்தார்கள். இந்த வீதியின் 2 பகுதிகள் ZD கால்வாயை ஊடறுத்து செல்வதுடன் ஓர் இடத்தில் உளவு இயந்திரத்தை திருப்புவதற்கு முயற்சி செய்த சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மாதுரோயா நீர்த்தேக்கத்திலிருந்து மகாபலி பி வலயத்திற்கு நீரை கொண்டு செல்வதற்காக 1978 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட ZD கால்வாயில் நீரை அனுப்பும் நடவடிக்கைகள் 1982 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. 20 அடி அகலத்தை கொண்ட இந்த கால்வாய் 20 அடி ஆழத்தை கொண்டு அமைந்துள்ளது. இது திறக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்த பின்னர் கால்வாய்க்குள் விழுந்து 4 உயிரிழந்துள்ளதுடன் அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் யானைகளும் விழுந்து இறந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
கால்வாய் நிர்மாணிக்கப்பட்ட காலப்பகுதியில் அதன் இரு பக்கங்களிலும் பாதுகாப்பு வேலிகள் காணப்பட்ட போதிலும் பின்னர் சிலர் அதனை வெட்டி எடுத்து சென்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். கவனையினமாக வாகனத்தை செலுத்துவது இவ்வாறான விபத்துகளுக்கு பிரதானமான காரணம் எனவும் தொடர்ந்தும் இவ்வாறான விபத்துகள் இடம்பெறும் பட்சத்தில் கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த நேரிடும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். විසියෙක් දෙනෙක් පමණ ගමන් කිරීම ප්‍රධාන හේතුවක් බවට පත් වෙලා තියෙනවා. உழவு இயந்திரத்தில் 21 பேர் பயணித்தமை இந்த விபத்துக்கான பிரதான காரணமாகும். உழவு இயந்திரம் போன்ற வாகனங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்ட ரீதியானது அல்ல. கவனஈனமாக பயணிகளை ஏற்றிச் சென்றமை தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த சட்டத்தை கிராமப்புறங்களை அண்மித்த பகுதிகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசார் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அப்பாவி விவசாயிகள் இந்த பகுதிகளில் வாழ்கின்றனர். ஒரே போக்குவரத்து மார்க்கம் என்பதனால் இவ்வாறான இயந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். எனினும் இவ்வாறான இயந்திரங்களை செலுத்துபவர்கள் மற்றும் அதில் பயணிப்பவர்கள் தமது பாதுகாப்பு தொடர்பில் இதனை விடவும் கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் இவ்வாறான விபத்துகள் இடம்பெறும் பட்சத்தில் எந்த விடயத்தையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்து சட்டங்களை இந்த பகுதிகளிலும் அமல்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். දිගින් දිගටම මෙවැනි අනතුරු සිදු වෙනවා නම් අපිට සිදු වෙනවා වෙනත් කාරණා ගැන නොසලකා රථවාහන නීතිය ප්‍රතිපාදන ක්‍රියාත්මක කිරීම. நீங்களும் வாகனம் ஓட்டும் ஒருவர் என்றால் அதிக கவனத்துடன் செல்வதற்கு இந்த விபத்துக்கள் இரண்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும்.